السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரின் இறுதி வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் ஏற்கனவே ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடரிலே ஆல் இம்ரான் சூராவின் ஒரு சில வசனங்களையும், அதனைத் தொடர்ந்து சூரத்துல் பக்ராவின் சில வசனங்களையும், அதனைத் தொடர்ந்து சூரத்துல் ஹஜ் உடைய பல வசனங்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த வரிசையிலே இறுதியாக இன்று நாங்கள் 36 மற்றும் 37வது வசனத்தின் விளக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். சூரத்துல் ஹஜ் 36 மற்றும் 37வது வசனத்தின் விளக்கத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலே எங்கிருக்கக்கூடிய சில விடயங்களை பார்த்துவிட்டு நமது விடைவுரைக்கு நாங்கள் வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக சொல்லப்பட்ட வசனங்களிலே என்ன சொல்கிறான்? இந்த ஒட்டகங்களை நாங்கள் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். சின்னங்களில், வெளிரங்கமான வெளிப்படையான சின்னங்களில் உள்ளவைகளாக இந்த ஒட்டகங்களை நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். அதிலே மாடும் உள்ளடங்கும். லகும் ஃபீஹா கைர், அதிலே உங்களுக்கு பல நலவுகள் இருக்கின்றன. அவைகள் நின்றவைகளாக இருக்கும் பொழுது அவற்றின் மீது நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுத்து விடுங்கள். அது கீழே விழுந்து விட்டால், சாய்ந்து விட்டால் அதிலே இருந்து நீங்கள் உண்ணுங்கள். அதிலே நீங்கள் உங்களிடத்தில் கேட்டு வராத, உங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் அதனை உணவாக கொடுங்கள். அவ்வாறுதான் நாங்கள் உங்களுக்கு அதனை வசப்படுத்தி தந்திருக்கிறோம், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அடுத்த வசனத்திலே லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா, அல்லாஹ்விடத்திலே அவைகளுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ சென்றடைய மாட்டாது. மாற்றமாக உங்களுடைய தக்குவாதான் அவனை சென்றடையும். அவ்வாறுதான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அவற்றை வசப்படுத்தி தந்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. வபஷ்ஷிரில் முஹ்ஸினீன், நல்ல முறையில் செயற்படுவோருக்கு நன்மாராயம் கூறுவீராக என்று கூறி அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை முடிக்கின்றான். அதிலே நாங்கள் பார்த்த படிப்பினைகளிலே சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். தற்பொழுது பார்க்காத சில படிப்பினைகளை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், நீங்கள் இந்த ஒட்டகங்களை அறுத்து பலியிடுங்கள். அப்படி அறுத்ததன் பின்னால் அது கீழே உளுந்தவுடனே ஃபைதா வஜபத் ஜுனூபுஹா, நீங்கள் அதனை உண்ணுங்கள், மற்றவர்களுக்கு பகிருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கு என்ன முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், உடனடியாக ஃபைதா வஜபத், அது கீழே விழுந்து விட்டால் நீங்கள் உண்ணுங்கள். ஃபகுலு, உடனடியாக நீங்கள் அதனை உண்ணுங்கள், அதனை கொடுங்கள், மற்றவர்களுக்கு உணவாக கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இந்த உதுஹியாவுடைய வணக்கத்தை அவசரமாக செய்து அதிலே இருந்து நாங்கள் பயனடைய வேண்டும். அதனால்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர் தனது ஹஜ்ஜின் மூலமாக என்ன செய்ய வேண்டும்? காலை சாப்பாட்டை அவர் அதன் மூலமாகத்தான் அவர் உண்ண வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார் என்பதாக விளக்கம் சொல்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவற்றை நீங்கள் உண்ணுங்கள், கேட்டு வரக்கூடிய, கேட்காத, எதிர்பார்க்கக்கூடிய ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறார். இங்கிருந்து அறிஞர்கள் சொல்கிறார்கள், மூன்று பகுதிகளாக அதனை பிரித்து பங்கிடுவது சிறந்தது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதிலே மூன்றில் ஒரு பகுதியை நாங்கள் உண்ண வேண்டும், இன்னொரு பகுதியை ஹதியாவாக கொடுத்து விட வேண்டும், இன்னொரு பகுதியை சதக்காவாக நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இந்த உதுஹியாவுடைய முக்கியமான நோக்கம் அதனுடைய மாமிசத்தை தான தர்மம் செய்வது, அதனை உண்ணுவது அல்ல. மாற்றமாக அல்லாஹ்வை நாங்கள் இந்த வணக்கத்தின் மூலம் நெருங்குவதுதான்
நோக்கம். அதனால்தான் லையனால் அல்லாஹ் லஹுமுஹா வலா திமாஹா என்று அல்லாஹ் தஆலா அதனுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, எங்களுடைய தக்குவா தான் சென்றடையும் என்று சொல்கிறார். அடுத்ததாக கதாலிக சஹரஹா லகும் துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர் வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் செய்ய வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதில் இருந்து அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், அறுக்கும் பொழுது பரிப்பிராணியை நாங்கள் உதகையாவை அறுக்கும் பொழுது நாங்கள் பிஸ்மில்லாவுடன் அல்லாஹு அக்பர் என்பதையும் நாங்கள் சேர்க்க வேண்டும். பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், ஹாதா மின்க வலக ஹாதிஹி அன்னி வஅன் அஹ்லி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்வதோடு ஹாதா மின்னி வலக், யா அல்லாஹ் இது என்னிடத்திலிருந்து உனக்காக நான் செய்யக்கூடிய வணக்கம், எனது பழிப்பிராணி என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். அதே போல ஹாதிஹி அன்னி எனக்காகவும் எனது குடும்பத்துக்காகவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே நாங்களும் அவ்வாறு சொல்வது சுன்னத்தான ஒரு முறை. பிஸ்மில்லா சொல்வது கட்டாயம், பிஸ்மில் சொல்வது கட்டாயம். தக்பீர் சொல்வது மேலதிகமான அந்த நான் ஏற்கனவே சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னது போல சொல்லுவது ஹாதிஹி மின்னி வலக ஹாதிஹி அன்னி வஅன் அஹ்லி என்று சொல்வது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் உதுஹியா என்பது ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதுஹியா கொடுத்தால் போதுமானது. அதாவது ஒரு தந்தை, ஒரு பெற்றோர், அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு குர்பானி போதுமானது. ஒரு ஆடு அல்லது மாட்டில் 1/7 பங்கு அல்லது ஒட்டகத்தில் 1/7 பங்கு போதுமானது. எல்லோரும் தனித்தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு சகோதரிகளும் தனித்தனியாக பிரிந்து குடும்பமாக சென்று விட்டால் அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதுஹியாதான் சுன்னத். வசதி வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக வேண்டி நிறைய உதுஹியாக்களை கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்திலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அல்ல. மாற்றமாக மேலதிகமான பணத்தை நாங்கள் வேறு நன்மையான காரியங்களில், சதகாக்களில் பணமாக அல்லது வேறு வேறு தேவை உள்ளவர்களுக்கு நாங்கள் வழங்குவதுதான் சிறந்தது. ஏனென்றால் சில மக்கள் அதிகம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டையை அறுத்து விடுவார்கள், ஒரு மாட்டையை அறுத்து விடுவார்கள். அப்படி அவசியம் கிடையாது. ஒரு பங்கு போதுமானது. ஒரு பங்கை நாங்கள் ஒரு பங்குக்கான பங்கை நாங்கள் கொடுத்துவிட்டு நாங்கள் என்ன செய்யலாம், ஏனைய பகுதியை நாங்கள் சதகா கொடுக்கலாம். ஏனைய அந்த பெறுமதியை, பணத்தை வேறு விடயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், திரும்ப நாம் ஞாபகப்படுத்துகிறோம், அல்லாஹ் தஆலா இங்கு தனியாக ஏற்கனவே பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் கால்நடைகள் என்று பொதுவாக ஆடு மாடு ஒட்டகம் அனைத்தையும் இணைத்து சொல்லிவிட்டு இங்கு குறிப்பாக ஒட்டகத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், குர்பானியிலே மிகச்சிறந்தது ஒட்டகம், மிகச்சிறந்தது ஒட்டகம் என்பதாக சொல்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த வழக்கங்களை எங்களுக்கு தந்திருப்பது இந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக, எமது இஹ்லாஸை அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்துவதற்காக என்பதை அல்லாஹ் தஆலா பல சந்தர்ப்பங்களிலே இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். அடிக்கடி அல்லாஹ் தஆலா தக்வாவை பற்றி, திக்ரை பற்றி, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துவது பற்றி, அல்லாஹ்வுடைய சின்னங்களை மதிப்பது பற்றி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் சூரத்துல் பக்ராவுடைய வசனங்களிலே, அதே போல சூரத்துல் ஹஜ்ஜுடைய பல வசனங்களில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். எனவே இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே ஹாஜிகள் அல்லாத ஏனைய முஸ்லிம்களும் அதிகமாக இந்த அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலும், தக்பீர் சொல்லுவது, ஏனைய திக்ர்களை சொல்லுவது, இது போன்ற விடயங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டும். உதுஹியாவுக்கு மிக அதிகமான முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக நாங்கள் பெருநாள் தினத்திலே அந்த குர்பானியை கொடுப்பதற்கு நாங்கள் இயன்ற அளவு முயற்சி செய்ய வேண்டும், வாய்ப்புள்ளவர்கள். ஏனென்றால் அதுதான் ஹஜ் முதல் 10 தினத்தில் ஒரு நாள், வருடத்திலே முக்கியமான ஒரு நாட்களில் ஒன்றுதான்
அந்த துல்ஹஜ்ஜுடைய 10வது தினம் பெருநாளுடைய தினம். எனவே அந்த தினத்திலே நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் இந்த துஹையாவுடைய வணக்கத்தை ஒரு பெரும் ஒரு பாக்கியமாக நாங்கள் கருத வேண்டும். எங்களுடைய தக்குவாவை, எங்களுடைய விசுவாசத்தை அல்லாவுக்கு நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கமாக நாங்கள் அதனை பார்க்க வேண்டும். வெறுமனே மக்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு நாங்கள் தான தர்மம் செய்கின்றோம் என்ற விடயத்தை மாத்திரம் நாங்கள் கவனத்தில் கொள்ளாமல், இந்த எங்களுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்படக்கூடிய அந்த தக்குவாவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அந்த உதுகியாவுடைய பிராணியை நாங்கள் மதிக்க வேண்டும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அப்படியான ஒரு ஒரு மரியாதை மதிப்பு கிடையாது. அதற்கு முக்கியமான ஒரு சான்று என்னவென்று சொன்னால், நிறைய சகோதரர்கள் இன்று அந்த உதுகியா பிராணியை சரியான முறையிலே கொள்வனவு செய்வது கூட கிடையாது. என்ன செய்கிறார்கள், மாட்டை எடுத்துக்கொண்டு அறுத்துவிட்டு அதற்கு பின்னால் எத்தனை கிலோ இருக்கிறது, ராத்திரி இருக்கிறது என்று பார்த்து அதற்குரிய பணத்தை அந்த உரியவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள், மாட்டினுடைய சொந்தக்காரர்களுக்கு. இது கூடாது. இது நாங்கள் மாட்டை முதலாவது உரிமையாக்கவே இல்லை. இறைச்சியை நாங்கள் கடையிலே ஒரு பணத்தை கொடுத்து எடுத்து அதனை நாங்கள் விநியோகம் செய்வது போன்ற ஒரு வேலையைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே உதுஹியா என்று சொன்னால் அது எங்களுக்கு முதலாவது அந்த மிருகம் எங்களுக்கு சொந்தமாக வேண்டும், அந்த பிராணி எங்களுக்கு சொந்தமாக வேண்டும். எனவே நாங்கள் அதனை அந்த வியாபாரத்தை பேசி முடித்து விட வேண்டும், நாங்கள் முடித்து விட வேண்டும். அதிலே நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய இடங்களிலே இதுக்கு மாற்றமான நிலைதான் காணப்படுகிறது என்பதை எங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளின் மூலமாக அறிய கிடைக்கின்றது. எனவே நாங்கள் அதில் ஏற்படக்கூடிய ஒரு சில நஷ்டங்களை நாங்கள் பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் எங்களுடைய உதுஹையாவுடைய வணக்கம் சரியான முறையில் நடைபெற வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். பலரும் செய்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் செய்யக்கூடாது. எங்களுடைய அவரை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். மற்றவர்கள் செய்தார்கள் என்பதை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் போய் சொல்ல முடியாது. அடுத்ததாக இந்த வணக்கத்தை சிலர் வெறும் ஒரு சடங்காக பார்க்கிறார்கள். அதற்குரிய சரியான மரியாதையை மதிப்பை கொடுப்பது கிடையாது. ஏன், எப்படி என்று கேட்டால், அவர்கள் உதுஹியாவுக்குரிய பணத்தை ஏதாவது ஒரு பொது இடங்களுக்கு கொடுத்து விடுவார்கள், ஒரு சில வேளை வெளியூர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அப்ப இவர்களுக்கும் அந்த உதுஹியாவுக்கும் எந்த விதமான பணத்தை கொடுப்பதை தவிர வேறு எந்த சம்பந்தமுமே கிடையாது. அப்ப இங்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான அந்த உணர்வு பூர்வமான அந்த நடவடிக்கைகள் அந்த உதுஹியாவிலே எங்களிடத்திலே ஏற்பட மாட்டாது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நேரடியாக இந்த உதுஹியாவிலே நாங்கள் சம்பந்தப்பட வேண்டும். ஒன்று, எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் அந்த உதுஹியாவை நாங்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய கையினால் அறுத்து நாங்கள் மக்களுக்கு பங்கிட வேண்டும். அல்லது எங்களுடைய வீட்டில் அப்படி எங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால், நாங்கள் பொது இடங்களுக்கு அதை கொடுத்தால் நாங்களும் அங்கு செல்ல வேண்டும். அறுக்கக்கூடிய நேரத்திலே நாங்களும் அங்கு சென்று எங்களுடைய குடும்பத்தினர் யார் யாரெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய உறவினர்களை அழைத்து கொண்டு சென்று அங்கு போய் எங்களுடைய அந்த உதுஹியா பிராணி அறுக்கப்படக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் பார்க்க வேண்டும். முடியுமானால் நாங்களே அறுக்க வேண்டும். நாங்களே அறுப்பதற்கு எங்களுக்கு சக்தி இருந்தால் நாங்களே அறுப்பதுதான் சிறந்தது. எனவே இப்படி இது உணர்வு பூர்வமாக அந்த வணக்கத்திலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அப்படி இல்லாமல் வெறுமனே பணம் இருக்கிறது, நாங்கள் ஒவ்வொரு வருடம் உதுஹியா கொடுக்கிறோம் என்ற பெயருக்காக வேண்டி, அது மக்கள் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பார்கள் எங்களுடைய உதுஹியாவை என்பதற்காக வேண்டி என்றெல்லாம் நாங்கள் உதுஹியாவுடைய வணக்கத்தை நாங்கள் செய்யக்கூடாது. அதே போன்றுதான் ஹஜ்ஜுடைய வணக்கம் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பல முறைகள் வலியுறுத்தி வருகிறோம். அல்லாஹ் தஆலா அடிக்கடி தக்குவாவை பற்றி திரும்ப 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 பேசக்கூடிய, அவருடைய திக்ரை அவனை ஞாபகப்படுத்துமாறு, இஸ்திக்ஃபார் செய்யுமாறு, துஆ செய்யுமாறு, உள்ளத்திலே நமது வாழ்க்கையிலே ஒரு பண்பாடு ரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு வருமாறு அல்லாஹ் தஆலா பல்வேறு ஒழுக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய இஹ்லாஸ், எங்களுடைய தௌஹீத், எங்களுடைய ஏகத்துவம் உறுதியாக வேண்டும், எங்களுடைய ஈமான் உறுதியாக வேண்டும். எங்களுக்கு எந்த விதமான இணை வைப்பான செயற்பாடுகளோ, பாவமான செயற்பாடுகளோ, விதத்தான செயற்பாடுகளோ எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்ற பல விடயங்களை அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜுடைய பல்வேறு வசனங்களூடாக எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டு வருகிறான். எனவே எங்களுடைய வெளிரங்கமான செயற்பாடுகளிலே மாத்திரம் அவற்றை நாங்கள் கவனமாக செய்கிறோமா, சரியான நேரத்துக்கு சரியான இடத்திலே செய்கின்றோமா என்பதிலே எந்த அளவுக்கு நாங்கள் கவனம் செலுத்த வேண்டுமோ அதே அளவு அல்லது அதை விட அதிகமாக எங்களுடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள்
சம்பந்தமாக அதிகமாக நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போல இந்த குர்பானியை கொடுக்கக்கூடியவர்கள், ஹஜ்ஜிலே வழக்கத்திலே நாங்கள் ஈடுபடக்கூடியவர்கள், பெருநாளை கொண்டாடக்கூடியவர்கள், எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை இந்த துல்ஹஜ் உடைய மாதத்தின் முதல் 10 நாட்களுடைய அமல்கள் கொண்டு வர வேண்டும். ஹாஜிகளை பொறுத்தவரை அந்த ஹஜ்ஜி கொண்டு வர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாங்கள் எல்லோரும் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய இந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அளிப்பாராக என்று கூறி, நிகழ்ச்சியிலே ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் கலந்து கொண்ட எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.